श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 16வது அத்தியாயம் 15வது श्लोकम्। आढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्षे दास्यामि मोदिष्ये इत्यज्ञानविमोहिताः। भगवान श्री कृष्णर எந்த மனிதன் தனக்கு என்ன ஹிதம் అని தெரியாமே அவனுக்கு பிரியப்படுறது மட்டும் செய்யறானோ அந்த மனுஷன் அசுர குணம் இருக்கிறவனே சொல்லணும். பாயிண்ட் 1. ரெண்டாவது எந்த மனிதன் அவனுடைய சுகத்துக்காக பல பேர் ஹிம்சை பண்ணி கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கூட நான் சுகம் அனுபவிக்கணுவனை பாவிக்கிறானோ அந்த மனிதனுடைய குணத்துக்கு பேரு அசுர குணம். குணம் இல்லை, அவன் அசுரன். 3வது பாயிண்ட். எந்த மனிதன் தான் ஷரீரம் அப்படின்னு சொல்லி பாவிச்சுக்கிறானோ அவனுடைய நிஜஸ்வரூபமான ஆத்மனை பற்றி சிந்தனை செய்யறதுக்கு திரஸ்காரம் பண்ணுறானோ அந்த குணத்துக்கு பேரு அசுர குணம். இப்படி பல வகையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பல ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் பல விதமாக வர்ணிச்சுட்டே வராரு. சாதாரணமாக இப்போ இருக்கிற லோகத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லும்போது தான் கடந்த வகுப்பில் இந்த 15வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். ஞாபகப்படுத்துகிறேன். நான் ரொம்ப பணக்காரன். பகவான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸ் அந்த பண கர்வம், பணத்தினால் வர கர்வம், மதம், அகங்காரம் அதெல்லாத்தையும் மையமாக பணந்தான் மையமாக வச்சுட்டு பேசிகிட்ருக்கிறார். அதனால் நிறைய இடத்துல அந்த தனம் பற்றி மதம் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதே வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும். அப்படி பணக்காரனான நானும் அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா, நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தேன், நல்ல ஜாதியில் பிறந்தேன், நல்ல வம்சத்தில் பிறந்தேன். என்ன நினைக்கிறீங்க? 7 தரங்கள்லேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா அவங்களெல்லாம் இதெல்லாம் பண்ணுறா. இந்த கோவில் நாங்கள் தான் 7 தரங்களாக பார்த்துக்கிறோம். இந்த யக்ஞம், இந்த யாகத்தனை நாங்கள் எல்லோரும் இப்படி செஞ்சிட்ருக்குறோம். இப்படியெல்லாம் அதுக்கும் அபிமானப்படுறான். அப்படின்னா என்ன சொன்னோம்? ரிலிஜியஸ்லி ஃபீலிங் ப்ரௌடு. ஆனால் ப்ரௌட்னஸ் இருக்கு, கர்வம் இருக்கு. அந்த கர்வம் எதுக்குன்னா மதபரமான
தெய்வபரமான தெய்வம் பேர் சொல்லி, சுவாமி பேர் சொல்லி, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த அகங்காரத்தினை காட்டுறது. ஸோ அதான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு பணமும் இருக்கு, பேரு புகழ் இருக்கு, நல்ல வம்சத்தில் பிறந்தேன் சொல்லிக்கிறதுக்கு இந்த தெருவில் அந்த கோவிலும் அவங்கள தான் கட்டி, இவங்க அது எங்கள் ஆளு தான் கட்டியிருக்காங்க, அதையும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம், இதையும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம், அதுக்கும் நான் தர்மகர்த்தை, இதுக்கு நான் தர்மகர்த்தை. பகவான் அதெல்லாம் சொல்லலை, நீங்கள் என்னென்னமான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் மாதிரி இப்போ இருக்கிற ட்ரெண்டு தானே உங்களுக்கு சொல்லணும், இல்லைன்னு எப்படி புரியும்? சொல்லி எனக்கு ஈட யார் இருக்கா? அந்நிய அஸ்தி சத்ருஷோமயா அப்படின்னு எப்படியோ காலர் தூக்கியோ இப்படி தட்டிக்கிட்டோ மார்பு தட்டிக்கிட்டோ சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் கூட நான் பண்ண வைக்கிறேன் அந்த பூஜை, அந்த யக்னம், இந்த சாஸ்திரநாம அர்ச்சனைகள், அது எல்லாம் பெருசு, அதில் எல்லாம் ஈடுபடுவான். இந்த ஸ்லோகத்தில் பாயிண்ட் அதுதான், எல்லாம் நடத்துறதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணி அதில் எல்லாம் ஈடுபடுவான். ஆனால் என்ன அங்கே முக்கியம்? சுவாமி முக்கியம் இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பம், என்னுடைய பேர். அதனால தான் கட்சிக்காரங்களுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, ஆஸ்திகர்களோ இல்லையோ, அப்பப்போ வந்து இதில் கலந்துக்குவான். கொஞ்சம் அவனு விபூதி பொட்டு வச்சுக்கிட்டு வந்து காட்டுக்கணும் இல்லையா? அப்படி கூட ஒரு ஃபோட்டோ வந்த பேப்பரில் நல்லது தானே, சேஃப் சைடு. அவங்களை பற்றி தான் சொல்கிறாரு. யக்ஷே அப்புறம் நிறையா கொடுப்பேன். பேப்பர்காரனே எல்லாருன்னு அட்வர்டைஸ்மெண்ட், டிவிக்காரன் எல்லாரும் கூப்பிட்டுட்டு, அப்புறம் நான் ஏதோ 10 பேருக்கு ஏதோ டிஃபார்மிட்டி இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் சகாயம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு, ஓகே. அப்புறம் அவங்களுக்கு இது உதவி செய்கிறோம். இப்படி இந்த லயன்ஸ் கிளப்பில், ரோட்டரி கிளப், இவங்க எல்லோரும் கூட அவங்களுக்கு என்னென்னா அந்த நாங்கள் கொடுக்குறோம் அன்னது தான் முக்கியம். அந்த வாங்குறவன் பார்ப்பாங்க எங்கோ இருப்பான் சேரில் உட்காந்துட்டு நடக்க முடியாமல், இவங்க என்னமோ கொடுக்குறாங்க, எது நடக்கிறதுக்கு ஒன்று ஏதோ இருக்குமே இப்படி பிடிச்சிட்டு, அதெல்லாம் 10 பேருக்கு நாங்கள் இன்றைக்கி அந்த உதவி செய்கிறோம். அப்படி என்ன அந்த ரோட்டரி பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி, அவங்கள எல்லாரும் அந்த கூச்சி இவங்க கொடுக்கறது அதை காட்டிட்டு ஃபோட்டோ சிரிச்சிட்டு பார்ப்போம். அவனை வந்து காலு நடக்க முடியாது, அங்கே அவன் முக்கியமில்லை. பார்க்குறோமா இல்லையா லோகத்தில்? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இப்படி தானமும் பண்ணுறேன், இப்படி அது பண்ணி இது பண்ணி எனக்கு இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் ஐ வில் என்ஜாய் என்றான். மோதிஷே அப்படின்னு சொல்கிற இவனும் இப்படிப்பட்ட இவங்க எல்லாரும் பகவான் அஜ்ஞான மோகிதாக. அந்த அஜ்ஞான மோகிதானே பதத்துக்கு தான் நான் ஆரம்பத்தில் 3 விதமாக சொல்லிட்டேன். அவன் தான் அசுரன், இந்த அஜ்ஞானத்தினால பிரமிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இப்போது 16வது ஸ்லோகத்திலும் மேலும் அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவ்ருதாக பிரசக்தாः காமபோகேஷு பதந்தி நரகேஷு ச. பதங்கள் சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறோம். அநேக சித்த விப்ராந்தாக, மேலே அஜ்ஞான விமோகிதாக, அஜ்ஞானத்தினால் மோகிக்கப்பட்ட இவங்க எல்லாரும். ஏன், எப்படிப்பட்ட அஜ்ஞானம், என்ன, எல்லாமே என்னாச்சு, அநேக ஏகப்பட்ட பிரமைகள் இந்த மைண்டில். சித்த விப்ராந்தாக,
என்னென்னமோ நினச்சிக்குவான், என்னென்னமோ செய்வான். அப்படின்னா மைண்டு வந்து ஒரு சாஸ்திரம், ஒரு தர்மம் இதெல்லாம் இல்லை. அதனால தான் நிறைய பேர் இப்போ மேலே சொன்னது அந்த கொஞ்சம் மதபரமாக அதெல்லாம் இஷ்டப்படுறவனு செய்கிறவனு சொன்னோமா, அவனுக்கே கனெக்ட் பண்ணுறோம் இந்த பதம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, வாத்தியாரை கூட சொல்லி எல்லாம் இப்படி மாற்றி இப்படி பண்ணுங்க, பரவாயில்ல ஒன்றும் ஆகாதனே மாற்றி பண்ண சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்தில் நீங்கள் பார்த்த இந்த வாத்தியார் எந்தெந்த விடால விட நிறைய பேர் இவங்க சொல்லி அவன் கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சுடுங்க, அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம். பாப்பா அவர் காசுக்காக வந்தவர், அவர் என்ன பண்ணுவார், நமக்கு என்ன முக்கியம், ரிசப்ஷன் முக்கியம், வீடியோ முக்கியம், பொண்ணு வச்சுக்கணும் பரத்தாணி கைக்கு முக்கியம். கரெக்டா? அது 10 விதமாக ஃபோட்டோ எடுத்து அப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு அப்பா 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 ஒரு அக்னிஹோத்திரம் அங்கே அந்த மந்திரம் அர்த்தம் சொல்லும்போது அது கேட்கணும். அந்த புதுசாக தம்பதிகள் ஆக போகிறவங்க 2 பேர் தெரிஞ்சுக்கிட்டு நாம் 25 வருஷம் வெட்டிங் செரிமனி கொண்டாடிக்கணும், 50 வருஷம் வெட்டிங் செரிமனி கொண்டாடிக்கணும்னு அதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே சொல்லுவாராமா. அதெல்லாம் இருக்க தெரியுமா? அப்போ நம்ம எப்படி வாழணும் அதுக்காகன்னு சொல்லி தருவாராமா. கேர் பண்ணுறோமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கோச்சக்கூடாது. கோவில் ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு ஏதோ அக்னிஹோத்திரம் நடக்கிறது, அந்த இடத்து போய் நம்ம வம்பு பேசாமல் லோக விஷயம் பேசாமல் உட்கார்றோமா? நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைக்கு தன்வந்திரி கோவிலில் பர்த்டே பண்ணுறாங்க நிறைய பேர், நீங்களும் போயிருப்பீங்க பார்த்துருப்போம். அதே பணம் காசு கொடுத்தாச்சு, வாத்தியார் வந்தார், அவர் பாட்டி பண்ணுவார், அவர் சொல்லும்போது ஏதோ கையில் இது வச்சுக்கிட்டா சரி, நமக்கு சொல்ல வராது தெரியாது, அவரே சொல்லிக்குவார். ஏதோ அங்கே பிடிச்சிக்கோ இங்கே பிடிச்சிக்கோன்னு எதுவும் சொல்லுவார், தெரிஞ்சால் பண்ணு, அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்த மாட்டார். அதுக்கப்புறம் இப்படி நம்ம பாட்டுக்கு நம்ம செல்ஃபோனும் அப்புறம் அது இது. காலையில் பண்ண அபிஷேகத்துக்கு அங்கே பால் பாயசம் தருவார், அது பார்த்துக்கோ தர ஆரம்பிச்சிட்டார். என்னமோ டிஃபன் கொண்டு வந்தியா, பெரிய டிஃபன் கொடுத்தா கொஞ்சம் பெருசு நிறையா கொடுப்பாரு. இப்படி தான் இருக்கும். அங்கே வாய் திறக்கக்கூடாது. அந்த பகவான் அக்னிக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த வாத்தியார் சாட்சாத் பகவானே அங்கே உட்கார்ந்து நமக்காக பண்ணுறாரு. அப்போ நம்ம மனசு அங்கே இருக்கணும் இல்லையோ? இப்படியெல்லாம் இதுதான் சித்த விப்ராந்தாக. ஆனால் பலம் வரணும், ஏதோ பண்ணணும் நன்றான். இந்த பெரிய லெவலில் சொல்கிறவங்களுக்கு பலம் பற்றி அப்புறம் வர பலம் யார் பார்த்தாங்க சார்? இப்போது எல்லோரும் பார்த்தாங்களா இல்லையா? இப்போ பார்க்கணும். எனக்கு கண்ணு முன்னாடி இப்படி நடக்கணும். நான் சொல்லுவேன், கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் இப்படி பண்ணி முடிச்சுடுங்கன்னு. இந்த விஷயத்தில் ஜோக்கனில் இருக்கு. அப்படி கல்யாண சமயத்தில் சொன்ன விஷயமே, மாப்பிள்ளை இவ்வளோ நாளாக அமெரிக்காவில் ஃபாரினில் எங்கே இருந்தான், ஆனால் நம்ம இந்தியாவில் அதை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தெரியும் அங்கே எப்படி இருக்கானே, அது அங்கே பண்ணிக்கிட்டால் இங்கே நம்ம ஆள் யாரும் வரமாட்டான், எப்படியோ கஷ்டப்பட்டு லீவ் போட்டு அப்படியே வருவான். இவனுக்கு கீழே உட்கார முடியாது, அப்புறம் பூனல் எப்படி போட்டுக்கிட்டு தெரியாது. ஏன்னா நேற்றுக்கு தான் வந்தார், நேற்றுக்கு தான் பூனல் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அது சொல்லி இது சொல்லி அப்படி சொன்னால் அப்புறம் எல்லாம் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். அவர் சொல்கிறது வேறு, இவருக்கு தெரியாது, தமிழ் மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்புறம் அவர் சொல்லிட்டு பிராணாயாமம் பண்ணணும், மூக்கு பிடிச்சிக்குவான்னு சொன்னால் இவர் வாத்தியாரோட மூக்கு பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி சொன்னால் ஜோக்க சிரிப்பு வருது. ஆனால் இப்படி ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் கவனிக்கணும். இனிமேல் போகிற கல்யாணத்தில் அங்கே கவனிக்கணும். இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற போது கூட காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி போக வேண்டியிருக்கு. இதே கதை. அநேக சித்த விப்ராந்தாக. இதில் அர்த்தம் என்னன்னா, அதான் இப்படி
சாஸ்திரமோ தர்மமோ இது எதுவுமே இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்கில்லாத அளவுக்கு இவன் மைண்டில் என்ன சொல்கிறது, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா புரிஞ்சுதா? விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு எப்படி பிடிக்கிறதோ எப்படி தோணுறதோ அப்படி பண்ணிக்கிட்ட போச்சு. அப்படி சொல்லி இவங்க என்ன ஆயிடுச்சு இப்போ இவங்களுடைய கதி? மோகஜால சமாவிருதாக, இந்த மோகமனே வலையில் சிக்கிக்கிட்டான். மோகமனே வலையில் சிக்கிக்கிட்டான். அதனால தான் அது யாராவது சொல்லி கேட்டு கூட மாறமாட்டான். ஒன்றும் தெரியாதன்னு ஒன்றும் இல்லை, ஏதோ புஸ்தகங்கள் எல்லாம் கூட படிச்சிருப்பான், கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பான், தாத்தா கிட்டேருந்தோ பாட்டி கிட்டேருந்தோ கேட்டிருப்பான், ஏதோ அங்கங்கே கேட்டிருப்பான். பட் அது எதுவுமே ஏற்றுக்கவே மாட்டான். அந்த நெட்டில் உளுந்து போயிட்டான், வலையில் சிக்கிக்கிட்ட எப்படியோ. அதனால தான் பகவான் அந்த வார்த்தை மோகஜாலம். என்ன வலை? மோகமனே வலை. அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அந்த மோகம் பிரம. ஓகே, டெல்யூஷன். மோகம் என்ன? ஒரு அம்மா கிளி சொல்லி கொடுக்குறான் குட்டி கிளிகளுக்கு எல்லாத்துக்கும், எங்க ஹண்டர் இஸ் அரவுண்ட், பி கேர்ஃபுல், ஹண்டர் இஸ் அரவுண்ட், பி கேர்ஃபுல்னு சொல்லி கொடுத்தா எல்லாம் படிச்சுக்கிச்சு. படிச்சுக்கிட்டு அப்படியே பாட்டு மாதிரி பாடுறது, ஹண்டர் இஸ் அரவுண்ட், பி கேர்ஃபுல், ஹண்டர் இஸ் அரவுண்ட், பி கேர்ஃபுல். இப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே பறக்கிறது போய் அப்புறம் ஹண்டர் வந்துட்டான், வலை போட்டுட்டான், எல்லாருமே மாட்டிக்கிட்டான். ஏன்? அதோட அர்த்தம் தெரியல. அம்மா என்னமோ பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி சொல்லி படிச்சுக்கிட்டான். அது என்ன கருத்து தெரியல, எதுக்காகன்னு தெரியல, ஸ்ரேயஸ் என்ன பிரேயஸ் என்னன்னு தெரியல, ஹிதம் என்னன்னு தெரியல, பிரியமானதே செய்கிறான். அதுக்கு பேர் தான் மோகஜால சமாவிருதாக. ஸோ இப்படி அந்த பாவத்திலே அந்த மனஸ்தத்துவத்திலேயே பிரசக்தாக ஈடுபடுறான். யாரும் எங்கே கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நான் படிக்கல, என்ன எனக்கு தெரியாத என்ன பகவத்கீதை கிளாஸ் பெருசா, என்னது உங்கள் மாஸ்டர் சொல்லி தர்றாரு. அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பகவத்கீதை என்ன பாகவதம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. என்ன யாரோ கேட்டாங்க, இங்கே இல்லை வேறு யாரோ, சுவாமி பகவத்கீதை பாகவதம் ரெண்டும் ஒன்று தானேன்னு கேட்டாங்க. இப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வரலாம். பரவாயில்ல, அப்படியா இருப்பேன். ஏன் நான் நினச்சிக்கிறேன், எனக்கு ஸ்கந்த சஷ்டி கவசம் தெரியுமே, அதை போட்ட சிடி டெய்லி பாடிட்டுருக்கேன் எங்கள் வீட்டில், ரேடியோவில் வரும். அது கேட்டால் போதுமா, பக்தி புண்ணியமாக எல்லாம் வந்துருமா, முருகனே பார்த்துக்குவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரும்பர். அது கூட நான் சொல்ல மாட்டேன், சிடி சொல்லும். சிடி சொல்லும். எனக்கு வெக்கம், எப்படி சொல்லுவேன்? அதுக்கு பேர் தான் பிரசக்தாக. கடந்த கிளாஸில் நாய் எலும்புடைய எக்ஸாம்பிள் கொடுத்தானா டாக் போன் லாஜிக்கு. இப்போது கூட இன்னொன்று கொடுப்போம். இங்கே அந்த மாதிரி பாலைவனத்தில் பொதுவாக நிவசிக்கிற யூஸ் பண்ணுற அந்த ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது, தண்ணி நிறைய குடிச்சுக்கும் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அப்புறம் அங்கே முள்ளு செடி வளரும், கேக்டஸ். அந்த முள்ளு செடியில் என்ன ஒரு விசேஷம்னா நிறைய திரவம் இருக்கும், ஜலம் இருக்கும். அந்த காயாது திக்காக இருக்கும். இப்போ அல்வோரியா வீட்டில் எல்லோரும் வச்சுக்கிறீங்களே அலோவேரா, அதில் பாருங்கள் எவ்வளோ இது இருக்கும். அந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி இருந்தால் கூட உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கடித்தா அதுக்கு இது. ஆனால்
அந்த பாலைவனத்தில் வளர எல்லா கேக்டஸும் பெரிய பெரிய முள்ளோடு இருக்கும். ஆனால் அதுதான் சாப்பிடும். அது காஞ்சி போனாலும் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு இன்னொன்றும் காஞ்சி போனது ஏன் சாப்பிடணும்? அது பச்சையாக இருக்கு, எனக்கு கண் இருக்குல்ல, பார்க்கலாம் இல்லை சார், அது ஒட்டகம் சார், அது கண் இருக்குது எனக்கு தெரியாது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த முள் அந்த நாய்க்கு எப்படி எலும்பு குத்தி ரத்தம் வந்து அது ருச்சிச்சு போனில் போகிற எவ்வளோ ஃப்ளஷ் இருக்கேன்னா, அதே மாதிரி இது கூட அதோட வாயில் தெரியுமா, ஒட்டகம் நாக்கு இவ்வளோ தடியாக இருக்கும்னா அது அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டியிருக்க. பார்த்தா ஜென்ரலில் அந்த ஆனிமல்ஸ் எல்லாத்துலையும் அதோட நாக்கு தான் ரொம்ப பெருசான அப்படி இருக்கும், திக்காக இருக்கும். அதுக்கு ருச்சி இன்னும் இருக்காது, ஒரு இது மாதிரி தான், டெட் அது மாதிரி எதுவும் உபயோகப்படுத்துறது. ஏன்னா இந்த முள் சாப்பிட்டு 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 அதுக்கு கூட ரத்தம் வருதா, அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே நாலஜலம் நிறைய ஊறுமா. அதுதான் கதை. இப்போ லோகத்தில் இப்படி இருக்கிற அசுர சுபாவம் இருக்கிறவங்க எல்லாரும் அநேக சித்த விப்ராந்தாக மோகஜால சமாவிருதாக இதிலேயே ஈடுபடுறாங்க. நான் மாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்துகிற இப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் மோகம். யாரோ பெரியவங்களோ அப்படி இப்படி யாரோ சொன்னால் கூட ஃபஸ்ட்டு காதில் போட்டுக்க மாட்டான், கேட்க மாட்டான், கேர் பண்ண மாட்டான், அதிலேயே ஈடுபடுவான். அப்புறம் காமபோகேஷு பதந்தி, அவனுக்கு முதல்ல இருந்து சொல்கிறத நிறைய என்ஜாய் பண்ணணுங்க லைஃப்ன்னா. எந்த வகையாக எப்படி வெரைட்டியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணணும். அப்படியே காமபோகேஷு பல வகையான சென்சுவல் ப்ளஷர்ஸ், இந்திரிய போகங்கள். இந்த இந்திரிய போகங்களை பற்றி சொல்லும்போது விவேக சூடாமணியில் சங்கரர் அழகாக ஒரு உதாரணத்தோடு கொடுக்கிறார். மனுஷன் 5 இந்திரியங்களுக்கு பலி ஆகிடுறான், எடிக்ட் ஆகிடுறான். அங்கே அந்த ஸ்லோகத்தில் உதாரணம் சொல்லும்போது ஒரு இந்திரியத்துக்கு எடிக்ட் ஆகி அடிமையான ஒரு ஜந்து, ஒரு பூச்சி பற்றி சொல்லும்போது ஒரு ஸ்லோகம் அங்கே என்ன அதுன்னா, குரங்க மாதங்க பதங்க மீனக பிருங்க 5 சொல்லிட்டாரு. அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இந்த 5 இந்திரியங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? என்னமோ மந்திரம் படித்தா நினச்சிக்காதுங்க, கேட்கறது வரிசை அந்த ஆர்டரில் சொல்லும்போது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இப்போ புரிஞ்சு சார், அப்படி சொல்லணும், குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரி. அதுதான் அது ஒன்று இந்த ஜந்துக்களுக்கு 5 ஜந்துக்களை பேர் சொன்னார். இது அதில் ஒன்றுக்கு மட்டும்தான் எடிக்ட் ஆகி உயிரே விடுறது. அது எப்படி? முதல்ல யார் சப்தத்துக்கு குரங்கன்னு தமிழ் குரங்கு இல்லை, மானுக்கு பேர் கூட சம்ஸ்கிருதத்தில். அது அதுக்கு ஒரு மியூசிக்கு, அது ஹண்ட் பண்ணுறவங்க எல்லோரும் ஏதோ வாசிப்பானாமா, அந்த சப்தம் மியூசிக்குன்னு அதுக்கு ரொம்ப உடனே அட்ராக்ட் ஆகும். சப்தத்தின் ரொம்ப கிரகிக்கும். அது இப்படி இருந்து காது அப்படி இப்படி சித்துட்டு என்ன சிங்கம் வருதான்னு கூட அது தெரிஞ்சுக்கும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ளசண்ட் மியூசிக்கு வந்துச்சுன்னா கிட்ட போகுமா? ஆமாம், அது பிடிக்கிறவங்களை அது செய்வாங்க. அதனால அப்படி அந்த சப்தத்தை கிட்ட போய் அவன் அங்கே இருப்பான். அது கரெக்டாக அவனுக்கு வந்துச்சு, அடிச்சிடும். அடிக்கிறது பிடிக்கிறது ஏதோ செய்வானே, போச்சு, வாழ்க்கை போச்சு, ஒன்றுக்கு. அப்புறம் மாத்தங்கன்னா யானை, சப்த ஸ்பர்ஷ. யானைக்கு இந்த டச்சுன்னா அதுக்கு ரொம்ப அது ஆண் யானைக்கு பெண் யானையோட சரீரம் டச் பண்ணாவே அது ரொம்ப மதம் பிடிச்சி இதாகிடும். அப்புறம் அந்த சரீரத்தில் ஒரு ரகமான ஜலம் ஊறும். அதுக்கு பேர் மத ஜலம்னே சொல்லப்படுறது. அது ஸ்மெல்லு வரும், அது நமக்கு தெரியாது, அந்த யானைக்கு தெரியும். அது எப்பவுமே அந்த
ஸ்கின்னு அட்ராக்ஷனுக்கு அந்த டச்சுக்கு ரொம்ப அது அடிமையாகி அதனால தான் யானை பிடிக்கிறவங்களை வந்து பொம்மையோ இல்லை இன்னொரு பெண்ணானேன்னு ஏதோ கொண்டு வந்து அங்கே தூரமாக ஒரு மரத்துக்கிட்ட எப்படியோ கட்டி வச்சு கொடுப்பான். அங்கே அது கொஞ்சம் முன்னாடி இன்னொரு பக்கம் எந்த பக்கம் இன்னொரு யானை வரத்துக்கு வடி இருக்கோ அப்படி இருக்கும்போது அங்கே பெரிய குடி தோண்டி அதில் நிறைய இலை போட்டு மேலே வரைக்கும் இலை வச்சு மூடுவான். அந்த யானை வந்து அங்கே நின்று வந்துடும், வந்துச்சு இதில் டுமுக்குன்னு விடும். அதுதான் யானைன்னு பிடிக்கிறது பொதுவாக அவங்க செய்கிறதம்மா. அவ்வளோதான் போச்சு. பதங்க மூணாவது ரூபம். பதங்க வந்து இந்த மாத்து பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அந்த மாத்தன்வங்களும் ஃப்ளைஸ் எல்லா வகையான அந்த சின்ன சின்ன பறக்கிற. நீங்கள் பாருங்க, அந்த அக்னி எறியும் போதாவது லைட் வரும்போதாவது அந்த பூச்சி வறுமை ஈசல், அது குத்தி ஈசல், அது ஒரு சீசனில் மழை பெஞ்ச டக்குன்னு அன்றைக்கி வரும் பாருங்க. அந்த ரோட்டு மேலே காருக்கு வந்து மோதுக்கும் பாருங்க, லைட்டுக்கு மோதுக்கும் பட் 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 பட்டுன்னு ஒரு அரை ஃபியூ செகண்ட்ஸில் செத்து போயிடுது. முன்னாடி இத்தனை பேர் போய் செத்து போயிட்டாங்கன்னு பின்னாடி வருது, யோசிக்காது. அதுதான் இந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பார்க்க வேறு எந்த இதாவது கூட டெய்லி நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே ஃப்ளாட்ஸில் மாடியில் ஏதாவது நான் தினந்தோறும் பார்ப்பேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அது நல்லா ஓப்பனில் வந்து இப்படி வந்துடும். ஆனால் ஒரு இடத்துல கண்ணாடி வச்சுருக்காங்க, சன்லைட் வர இடத்துல. அந்த கண்ணாடி ரொம்ப ஜாஸ்தியாக பளிச்சன வெளிச்சம் காட்டுமா, அதுக்கு என்னமோ அதெல்லாம் பத்தாத மாதிரி இங்கே வந்துடும். உள்ளே வந்துட்டு அந்த கண்ணாடினை குத்திக்கிட்டு அது என்னமோ சாப்பிடணுமா போகணுமா இனிமேல் அவ்வளோதான். நான் பார்ப்பேன் காலையிலேருந்து. நான் ஏதாவது எடுத்துகிட்டு போடணுன்னா கூட வராது, அது அங்கங்கே மேலே போய் அங்கே இடிச்சுக்கிட்டு நான் மத்தியானம் திரும்பி நடந்து வரும்போது கீழே சத்தி போய் இருக்கும். டெய்லி பார்ப்பேன். ஏதோ ஒன்று திரும்பி பார்த்தா அது வந்த வழியில் போகலாம். இதுதான் மனுஷன் வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமனே அங்கே திரும்பி போகணும். ரிவர்ஸ் பேக். முன்னாடி ஒன்றும் இல்லை. சொர்க்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, அது கிடையாது, நத்திங். நீ முன்னாடி ஏதோ பார்த்து போகணுமன்னா ஏதோ இந்த மாற்று மாதிரி பொசிங்க போயிடுவேன். உயிர் போகும். பதங்க. அப்புறம் ருச்சி. இதுக்கு வந்து மீன். இந்த மீன் வந்து அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் சரி லவக்கன்னு வாய் திறந்து முதல்ல உள்ளே போட்டுப்போம். மீன் அதுக்கு அப்படிதான் என்ன வந்தால் சார் அது எப்பவுமே அது அப்போ வாய் எப்பவுமே இப்படி திறந்துட்டு இருக்குமா, எல்லாம் சாப்பிடும். ஆனால் அதுக்கு ஒரு பவர் என்னென்னா மண் சாப்பிட்டா கூட மண் வெளியில் போயிடும். அதுக்கு அப்படியே உடலில் இருக்கு மீன். அதனால தான் அந்த மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன எர்த்துவான் மண் பாம் அது சின்னது வச்சு இது போட்டு கொக்கி போட்டு அப்படி வச்சுட்டா மீன் பிடிக்கிறது. அப்படி தானே பார்த்த குளத்தில் அங்கே எல்லாம் அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வந்துடும். வந்துட்டு அப்படி கொஞ்சம் சிந்திக்க கக்கனை கடிச்சு நாக்கு மொத்தம் அது மாட்டுக்கும். அந்த குக்கி இங்கே வரைக்கும் அவ்வளோதான் எடுத்துடுவான், போட்டுக்குவான், கூடையில் போட்டுக்குவான். ருச்சி. கடைசியில் வந்து கந்த மனம். இந்த வண்டு பிருங்கன்னா நல்ல பேர். அந்த பிரமரத்துக்கு பிருங்கம்னு பேர். அந்த கருப்பாக இருக்கும், அப்படி சுற்றும். பம்பிள் பீ அனுவாங்க அந்த வகை. ஏதாவது அதே ஹனிக்காக அந்த தேனை எடுக்கிறதாவது பல இதெல்லாம் புஷ்பங்களை மேலேக்கு போகுமா, அதுக்கு அது பிடிக்கும். ஹனி சாப்பிடும். அப்புறம் அந்த ஹனி சாப்பிட்ற அந்த ஸ்மெல்லுக்கு அங்கே போகிறது. முதல்ல ஸ்மெல்லுக்கு போகிறது அங்கே. அதுக்கு எப்படி தெரியும் அங்கே ஹனி இருக்குன்னு? அந்த பூவுடைய மனம் அதுக்கு தெரியும். அப்படி போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்து டைமே மறந்து போயிட்டு
அதுக்கு மயக்கம் வந்து மது சாப்பிட்டு சாயங்காலமாய் சன்செட் ஆனோட புஷ்பம் மூடிக்கும். பெரிய புஷ்பம் எல்லாம் நிறைய புஷ்பங்களும் மூடிக்கும். சன்செட் ஆகும்போது மூடிக்குச்சுன்னா இதுக்கு அது திறந்து வெளியில் வர சக்தி இல்லை, அவுட். முக்கியமாக பெரிய பூக்கள்னா அப்படியெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி புருங்க இப்படி ஒன்று இது உயிர் விடுது. 5க்கு அடிமையான மனுஷனோட கதை என்ன சொல்ல, அப்படிதான் முடிக்கிறார். கிம் நரஹ பஞ்சபிஹி வஞ்சிதேஹி வஞ்சிதா, 5 வஞ்சிக்கப்பட்டவன், மோசம் போயிட்டான். இவனுடைய கதி என்னன்றார் சங்கரர். பாபம். அப்படி சொல்லி மீன் புருங்க வண்டு ஓகே பீயிங் எதுக்குங்க பரவாயில்ல. ருச்சி ரசம் அப்புறம் ஓகே இட்ஸ் ஓல்டு லெசன். அப்படி சொல்லி பதந்தி. இங்கே ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட காமபோகேஷில் இருக்கிறவன் என்ன ஆயிடும்னா அசுச்சௌ நரக்கே பதந்தி. இந்த இறந்து போகிறதுன்னா முடிஞ்சு போயிடுமா என்ன? திரும்பி ரொம்ப நரக்க யாத்தனையோடு கூடியிருக்கிற ஒரு ஜென்ம வாழ்க்கை தொடங்கும். உளுந்துருவான்னு சொல்கிறார் பகவான். தே ஹாவ் டு கோ டு நரக்கம், ஹெல். ஏன்னா இங்கே செஞ்ச இந்த அக்கிரமம் பாப்பம் இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நரக்கங்களை பற்றி பலது பாகவதத்தில் பார்த்தோம். 28 வகையான நரக்கங்கள்னு பார்த்தோம். ரௌரவம், மகாரௌரவம், சூச்சி முகம், கும்பி பாக்கம், அப்படியானே வைத்தரணி நிறைய படித்தோம். அது இங்கே கூட இருக்கும். இந்த வாழ்க்கையில நரக்கம் அனுபவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் தீராத கஷ்டம், தீராத துக்கம், வழி தெரியல, அப்படியெல்லாம் ஆயிட்டு இருக்கு வாழ்க்கை. 17வது ஸ்லோகத்தில் தொடர்ந்து ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக தனமான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஹ தே தம்பேனா அது மாதிரி யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே யஜ்ஞைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். படிக்கிறது விதிபூர்வகம். கிராமட்டிக்கல் வைஸ் அங்கே பிரித்தது கரெக்டு தான், படிக்கிறது இது ஈஸி. அடுத்ததாக என்ன சொல்கிறார் பகவான்னா ஆத்மசம்பாவிதாக. ஓகே, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி 3வது ஸ்லோகத்தில் சொல்லணும்னு சங்கரர் நான் பேசினதை எல்லாத்தையும் பார்த்து சங்கரர் அழகாக பஜகோவிந்தத்தில் ஸ்லோகம் நமக்கு நிறைய இது எல்லாத்துக்கும் உதாரணம் பஜகோவிந்தத்தில் கிடைக்கும். ஓகே, காமம் குரோதம் லோபம் மோகம் இது பகவான் கூட இப்போ பேச போகிறார் அடுத்த 21வது ஸ்லோகத்தில். त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञान विहीना मूढः ते पच्छन्ते नरक विमूढाः. அதுக்காக தான் நான் படிக்கிறேன். பகவான் என்ன சொன்னார்? நரக்கம், பல நரக்கங்களில் போய் விழுந்துருவான்னு சொன்னார் இல்லையா? இங்கே கூட இப்படி பச்சந்தி என்ன எகெயின் அண்ட் எகெயின் போட்டி ரோஸ்ட் பண்ணுறதே, அப்படி போட்டி திருப்பி இப்படி திருப்போம் பார்த்தீங்களா? இன்னும் கருப்பாகணும், நல்லா ஆகணும். ரோஸ்ட்டு டபுள் ரோஸ்ட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். நரக்கத்தில் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம உயிர் போகாத, ஆனால் துக்கம் தெரியும். உயிர் போகாத துக்கப்பட்டுட்டு இருக்கணும், அதுக்கு பேர் தான் நரக்கம். இங்கே கடைசியில் உயிர் அதான் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சூசைடு பண்ணிக்கிறானே, அதே ஒரு பெரிய கொடுமை தானே. இன்னொன்று என்ன தெரியுமா? சாஸ்திரம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஜென்மா அவன் அடுத்த
ஜென்ம அதுக்கு மேலே டபுள் கஷ்டத்தோடு ஆரம்பிப்பான். ஏன்னா இப்போ சிரிச்சிட்டா சூசைட் பண்ணிக்கிட்டு ஆயிராதே, அது அங்கே கண்டினியூ ஆகும். அதனால் ஆத்மஹத்யா மகாபாபமாக சொல்கிறது சாஸ்திரம். சரி, அந்த ஸ்லோகம் அங்கே பொருத்தமாக இருக்குது. இங்கே ஆத்மசம்பாவிதாக, சம்பாவனை என்ன தெரியுமா? வீட்டுக்கு வாத்தியார் பிராமணன் வந்து அவர் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பூஜைக்கு பிராமணன் சம்பாவனை கொடுக்கணும். இவன் என்னடான்னா ஆத்ம பூஜை, ஆத்ம சம்பாவனைன்னா அகங்கார பூஜை. தன்னை தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணுவான். உள்ள வெளியில் இன்டைரக்டாக சொல்லிகிட்டு இருப்பான். அதை நம்ம கவனிக்கணும். போஸ்டிங்னு சொல்லுவான் இங்கிலீஷில். ஒரு விதமாக நம்ம எல்லோரும் அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம் நினச்சிக்கிறோம், ஆனால் நமக்கு அதுதான் பேசுவோம். நமக்கு அதை பேசுகிறதுக்கு தான் இஷ்டம், தவிர அடுத்தவங்களை கதை கேட்குறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அவன் ஏதாவது சொல்லும்போது எங்கள் வீட்டில் இப்படி ஆச்சுன்னு, அவ்வளோதானே எங்கள் வீட்டில் தெரியுமா அன்றைக்கி ஆரம்பிப்போம். எங்கள் பையன் இப்படி, உங்கள் பையனா, எங்கள் பையன் இன்னும் இப்படி. உடனே அவங்க முக்கியம் இல்லை, எனக்கு இப்படி இருக்கு நான், அது இது பேர் தான் ஆத்ம பூஜை. கேட்க மாட்டோம், யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம். எனக்கு என்ன இருக்குது, எனக்கு எப்படி அதுன்னு சொல்லிட்டு நானும் முக்கியம், நான் அங்கே முக்கியம். அங்கே நிறைய வாட்டி இதுதான் பண்ணுறோம். அடுத்தவங்கக்கிட்ட காது கொடுத்து யாரும் மனப்பூர்வமாக கேட்கறது இல்லை. ஈவன் பாரியா பர்த்தை கூட கேட்கறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போது இன்னுமே சொல்ல வேண்டாம், ஃபோன் பார்த்துக்கிட்டே பேசு, ஏதோ பண்ணிட்டு பேசு, மூஞ்சி பார்த்து நேராக கண்ணுக்கு கண்ணு நேராக கான்டாக்ட் வச்சு அப்படி பேசுகிறதே இல்லை. குறைஞ்சி போயிடுச்சு ரொம்பவே இந்த மீடியா வந்ததுக்கப்புறம். குழந்தைகளும் அப்படி தான், நேராக பார்க்க மாட்டான். பெரிய தப்பு அது. ஒரு காலத்தில் பெரியவங்க வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு கவனித்து அப்படியே இருந்து ஆகும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுதானே நல்ல பண்பாடு. இது என்ன இப்படி இப்படி இருந்தால் இப்படி மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் ஒழுங்காக இருக்கும். ஏதோ அதுன்னு நடந்துட்டுருக்கு. ஸோ ஆத்மசம்பாவிதாக அவங்க ஆனர்ட் பை தெம்செல்ஸ், அவங்கள யாரும் ஆனர் பண்ணணும்னு இல்லை, அவனுக்கு அவனே ஃபீல் பண்ணிக்கும். ஓகே, அப்படி இருந்து இவனும் அதனால் என்ன தெரியுமா, ஸ்தப்தாக. ஸ்தப்தான்னா ஒரு கம்பம் மாதிரி, அப்படியே கம்பம் அங்கே நிற்கிறத வச்சுக்கோங்க. சில பேர்னு பார்ப்போம் ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. கோயிலுக்கு வந்தான் அப்படிதான், சுவாமியார்கிட்ட வந்தான் அப்படிதான், வீட்டில் அம்மா அப்பா ஏதாவது இவன் பாட்டி மட்டும் அப்படி ஸ்தப்தா. அப்படி என்னென்னா தலை குனிய முடியாது, இடுப்பு குனிய முடியாது. குனிய முடியாதுன்னா முடியாமல் இல்லை, ஸ்தப்தாக. இல்லை நான் அப்படியே பார்த்துட்டுருப்பேன் வாய் திறந்துக்கிட்டு. இது மக்கள்னு சொல்லக்கூடாது, இதுக்கு ஆரோகன்ஸு உள்ள அகங்காரம் இருக்கிறதுனால யாருக்கு முன்னாடி தலை குனிய மாட்டான் பெரியவங்களுக்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம், ஹெட் ஸ்ட்ராங்கா. ஸ்தப்தாக. ஸோ இப்படி இருந்து ஒருத்தர் நம்ம யாராவது ஒருத்தர் நீ நல்லவன நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லணும்னா இங்கே ஒரு கருத்து சொல்கிறேன், சங்கரர் சொல்கிறார். மகாத்மர்கள், குரு, சத்புருஷர்கள் இல்லை பகவான் நேராக வந்து சொல்ல மாட்டார், இப்படி சொல்லுவார். இப்போ இதில் நமக்கு ஏதாவது டேலியை நம்ம ஓகே நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் நல்லா இருந்துச்சுன்னா அப்போது பகவான் என்ன குட் அனி சர்டிஃபை பண்ணுறாரு. அதனால் நான் சொல்லக்கூடாது. லோகத்தில் வேறு யாராவது அவன் பெரிய பதவியில் இருக்கட்டும், அப்படியாகட்டும், பஞ்சாயத்து பிரசிடென்ட், அது எல்லாம் ஆகட்டும்,
யார் இவங்க லோகத்தில் இருக்கிறவங்கள நம்மளை பாராட்டி நம்மளை நீ ஆஹா ஓஹோன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, ஆனந்தப்பட வேண்டியதில்லை. அதுதான் கருத்து. அப்போது ஒரு நல்ல மகாத்மா, நல்ல ஞானிகளோ அப்படிப்பட்ட சிறந்தவன், ஒரு பெரியவர் அப்படி வச்சுக்கிறோமே, ஞானிகள் எல்லாம் எங்கே பார்ப்போம், பெரியவர். அவங்க ஒரு தாத்தா ஒரு பேரனை பற்றி பேத்தின்னு பற்றி இப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு இருக்க நீ ரொம்ப சந்தோஷமானி அந்த பெரியவர்கள் சொல்லணும், வேற சொல்லக்கூடாது. சும்மா சில பேர் என்ன முகஸ்துதிக்காக சொல்லுவாங்க, நம்மளை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு அப்புறம் வேலை வாங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நெவர் எக்ஸ்பெக்ட் தட். அது எல்லாத்தையும் ஆசைப்படாதுங்கோ. நம்மளனே அப்படிப்பட்ட மகாத்மர் சத்புருஷர்கள் சொல்லணும். ஓகே, குரு சொல்லணும். நேராக சொல்லலைன்னா கூட குருவுக்கு அப்படிப்பட்ட பாவனை ஏற்பட்டு இன்டைரக்டாகாவது எப்படியாவது நமக்கு சொல்கிறாரு அன்பார், இல்லை பகவான் சொல்கிறது. அப்படி இருக்கிற இவங்க ஸ்தப்தாக. மறுபடியும் தனமான மதான்விதாக. பாருங்கோ, எகைன் தனம் இது பற்றி தனத்தினால அபிமானத்தினால கர்வத்தினால மதம், இது எல்லாத்து கூட தனம்னாலையும் அகங்காரத்தினாலையும் மமகாரத்தினாலையும், மதம்னா மமகாரம் கூட, இது எல்லாத்தினால மனசு அப்படியே அதோடு நெறிஞ்சு இருக்கிறவனும். இப்போ இவங்க தே தம்பேன எஜந்தேன்னு சொன்னால், இந்த வார்த்தை மறுபடியும் முந்தாவது ஸ்லோகத்தில் பேசின விஷயத்துக்கு கனெக்டடாக இருக்கு. யஜந்தேன்னா பூஜை பண்ணுறது, யக்னம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, இது எல்லாமே யஜந்தேனே வார்த்தை கீழே பஜந்தே மாதிரி யஜந்தே. ஓகே, அப்போது என்ன அர்த்தம்? தர்மம் பேர்லேயும், அப்புறம் கடவுள், இப்போ தான் சொன்னால் கடவுள் பகவானுடைய பேர்லையும் நிறைய காசு சம்பாதிக்கிறது, இல்லைன்னா பேரு புகழ் அடையிறது. லோகத்தில் அப்படி இருக்காங்க நிறைய பேர். அதுதான் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். இப்போ அந்த திரும்பி இங்கே பாயிண்ட் வந்தது. இவங்க ஏதாவது பண்ணால் கூட எதுக்குன்னா அந்த தம்பத்தினால. தம்பம்னா என்னோட பெருமை காட்டுக்கணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், இல்லை எனக்கு இதில் நிறைய லாபம் வரணும். இந்த தம்பன வார்த்தைக்கு பின்னாடி அதெல்லாம் இருக்கு. இது வச்சுக்கிட்டு தான் பண்ணுறான்றான். அங்கே சொல்லாத ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இப்போது எனக்கு லாபம் வரணும், இதில் தப்பாக எடுத்துக்கூடாது. பாகவதம் சொல்லி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறவங்க இருக்காங்க நாட்டில். முக்கியமாக பாகவதம் இந்த பக்கம் கூட நடக்கிறது. ஆனால் இது கொஞ்சம் நார்த் இந்தியாவில் ரொம்ப விரும்பி பணக்காரங்கள் எல்லாம் 7 நாள் பாகவதம் வைப்பாங்க. அவங்க வீட்டில் யாராவது சத்தி போனான்னு வைப்பாங்க, எதுக்காகவோ அப்படி இல்லை வைப்பாங்க. அது நடத்திட்டால் நிறைய புண்ணியம் அப்படின்னு அவங்களுக்கு. அதனால் மார்வாடிஸ் அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு சேட்ஜிக்கு 10 லட்சம் அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. 5 பேர் 4 பேர் சேர்ந்து பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னது ரொம்ப குறைச்சல். தெர் ஆர் சம், யார் இவங்க டிவிலையும் நம்ம நாட்டில் ரொம்ப பாப்புலர் ஃபிகராக இருக்கிற பாகவத கதாக்காரர்கள், பக்தி ராமாயண விஷயங்களை பேசுகிறவங்க. ஓகே, இது யாருன்னு நம்ம ஆனால் தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாம் கூட நடக்கிறதே. நம்ம பேர் உதாரணம் சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. அப்படி இங்கே கூட அரே பகவத் கதை சொல்கிறதுக்கு பணம் கேட்கலாமா? தட்சணை ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கோ, கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல. ரேட் ஃபிக்ஸ்டு தெரியுமா? ஒரு அம்மா இருக்காங்க. இப்போது பாகவதம் கதையிலேருந்து கொஞ்சம் கச்சேரிக்கு வருவேன். ஏன்னா கச்சேரின்னு உங்களுக்கு என்ன கச்சேரின்னா பாட்டு கச்சேரி, தியாகராஜ கீர்த்தனை, கர்நாடிக் மியூசிக்காவது, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது, கிளாசிக்கல் மியூசிக், இதெல்லாம் பண்ணும்போதும் இல்லை பரதநாட்டியம், அப்படி எல்லாருக்கும் இல்லை லட்சக்கணக்கில் ஒரு ரேட் ஃபிக்ஸ்டு. என்ன கொடுமை இது!
டிமாண்ட் பண்ணுறாங்க. இத்தனை லட்சம் கொடுத்தா தான் டேட் கொடுக்குறோம். ஆல் பிக் ஆர்டிஸ்ட் ஆர் லைக் தட். எனக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கணும், தியாகராஜர் எதுக்காக பாடல் பாடினார்? அந்த பக்தர் அவர் எப்படி ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்தார். அவருடைய பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு நீ ஸ்டேஜ் மேலே, சரி உனக்கு குரல் இருக்குது, ஏதோ பாடுற எல்லாம் இருக்குது, எல்லோரும் ஆஹா ஊஹான்றாங்க, கை தட்டுறாங்க, எல்லாம் நல்லது தான். ஏன் அவங்களா கொடுத்தது பத்தாத உனக்கு? அவங்கள ஏன் கொடுக்காம போவாங்க? நீ வந்து 2 மணி நேரம் கச்சேரி பண்ண கொடுக்காம போவாங்க. கண்டிப்பாக தட்சணை கொடுப்பாங்க 100 பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து. அது வச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நான் கடவுளுக்காக செய்கிற பணத்துக்காக பண்ணலன்னு பாவம் இருக்கா? அவங்கள லிஸ்ட்டு தான் இதே. தம்பேன யஜந்தே. ஆக்சுவலி அந்த பாடுறது అనేది కూడా భగవత్ కీర్తనం. అది ఇట్ ఇస్ నాట్ ఎ పర్ఫార్మెన్స్. ஆஹா ஓஹோ அது கை தட்டுறதுக்கு இல்லை, பகவானுக்காக பாடு. அடுத்தவங்க கூட கேட்டு ரசிக்கணும், அவங்களுக்கு பக்தி வரட்டுமே. பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படிப்பட்ட அலங்காரத்தோட எப்படிப்பட்ட நகைகள் வச்சுக்க கூடாதுன்னு இல்லை, மாடரேட்டாக வச்சுக்கோ. எதுக்கு அவ்வளோ? அப்போ நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க? பேருக்கு பகவத் கதை, பேருக்கு பாட்ட கச்சேரி, பகவான் கதைக்கு தான் கிளாசிக்கலில் பாடுறது. ஆனால் இதுக்கு தனம், பேர், புகழ். அப்புறம் காப்பிரைட்ஸ். என்னுடைய சிடி யாரும் எங்கே விற்கக்கூடாது. எத்தனை ருஷிகள், சங்கரர் இவ்வளவு எழுதி இத்தனை பண்ணார் நாட்டில். எங்காவது காப்பிரைட்டாக ஏதாவது கேட்குறாங்களே? மகாத்மர்கள் யாராவது எந்த பேரு கூட தெரியாமல் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க யாரோ பேசுறது தவிர, எங்கே கூட பகவான் சங்கரர் அவர் காலடியில் பிறந்தது கூட அவங்க அம்மா பற்றியோ அப்பா பற்றியோ அவங்க குருவை பற்றி கூட எங்கேயுமே எதில் அவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். பாருங்க எத்தனை வகையை இப்போ மக்கள் மாட்டிகிட்ருக்காங்க. அப்போ அதுதான் கதை. இங்கே இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. சரி, தே தம்பேன யஜந்தே. அப்புறம் நாம யக்ஞைஹி. யஜந்தே அன்னாரு இப்போ இங்கே கரெக்டாக கிளியராக யக்ஞம் பண்ணுறாரு. யஜந்தே அண்ணாவே நான் அதுக்கு தான் அவ்வளோ உதாரணம் சொன்னேன். அதெல்லாம் அதனால தான் ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு போதும் போதுமான ஆயிடுது. ஆனால் நமக்கு பக்தி இருந்தபோது என்ன பண்ணணும், அநேகமாக இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்துலையும் ஈடுபட வேண்டாம். இத்தனை டிக்கெட்டு அத்தனை டிக்கெட்டுன்னு அவன் அப்புறம் ஏமாற்றிட்டான், ஆனால் ஒழுங்கா பண்ணல. ஏன் பகவானை பார்க்குறதுக்கு போனேன், அங்கே போய் நல்லா தரிசனம் பண்ணிக்கோ. எங்கே ஒரு முடிஞ்சது தானம் கொடுத்துரு ஃப்ரீயாக, இல்லை பிராமணுக்கு கொடுத்துரு, அவங்க என்ன பண்ணான்னு. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. போகிறோம் அங்கே இப்படி இருக்கன்றோம், அப்புறம் வருத்தப்படுறோம், சண்டை போடுறோம். எல்லா ஊரில் எல்லா கோவிலும் நடக்கிறதா இல்லையா? எல்லா தீர்த்த ஸ்தலங்களும் நடக்குது. அப்புறம் என்ன இப்படி ஆகிப்போச்சு ஸ்ரீரங்கம், ஏன் இப்படி திருமலையில் இப்படி ஒரு எல்லாம் மோசம், லட்டு விற்கிறான் பிளாக்ன்ற. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கும். உனக்கு யார் வேணும்? பெருமாள் வேணுமா, லட்டு வேணுமா? நம்ம திருஷ்டி எங்கே இருக்கனே தானே. அப்போ போக வேண்டாம். உன் ஹிருதயத்தில் இருக்கான்னு சொல்கிறேன்ல, எத்தனை வருஷம் போயிட்டு வந்த, போனால் அப்படி போ திருஷ்டியோட. சர்வம் ஈஸ்வரமயம் கிருஷ்ணமயம்னு பாவத்தோடு போ. குறைகள் பார்க்காது, அங்கே சாக்கடை பார்க்காது. எல்லா ஊர்லும் நாம் நினச்சி போகிறோம், அங்கே பார்த்தா எல்லாம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கோரமாக ஏமாற்றத்தில் எல்லாம் இருக்கும். பார்க்காது அதெல்லாம். நமக்கு ருஷிகள் சொன்னாங்க இந்த இடம் புராணபரமாக இது நல்ல. அதனால் அதோடைய சாநித்தியத்துக்கு நான் போனேன். மனசில் அப்படிப்பட்ட பாவனை இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யாத்திரை பண்ணாதான் அதோடைய அருமை ருச்சி தெரியும். இல்லைன்னா சாதாரணமாக இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கே போகிறது என்ன, இதோ இதில் தான் ஈடுபட்டு நல்லா கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ, மனநம் தியானம் சிந்தனை பண்ணி அப்படி இருக்கும்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா நாம யக்னேகன்னா நேம்சேக்கு, சும்மா. ஓகே, நேம்சேக்குன்னா சும்மா नाम के वास्ते अनुवांग इंग्लिशिல், மீன்ஸ் ஹிந்தியில். சும்மா நாமகார்த்தம். இப்போது சிலதெல்லாம் சும்மா சும்மா அப்படி தொட்டிட்டு வா, சும்மா தொட்டிட்டு வரணும், சும்மா அப்படி நாக்கு பூச்சிக்கோ போதும். அப்புறம் கோவிலில் போய் எல்லாம் பண்ணியதுக்கப்புறம் அப்படி உட்காந்து ஏந்துக்கிடும். நீங்கள் நிறைய பேர்னு பார்த்தா அது ஏதோ பெரிய ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்துட்டு உடனே ஏந்திட்டு போயிடுவாங்க. எதுக்கு உட்கார சொன்னாங்க என்னன்னது தெரிஞ்சுக்க மாட்டான். ஒருவேளை கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த கூட உட்காருங்க புளியோதரை சாப்பிட்டு எல்லாம் இங்கே குப்பை இங்கே போடுவோம், தேங்காய் உடைச்சிட்டு இருந்தா அப்படி இல்லைன்னா இப்படி. என்ன கதை இது? கவனமாக இருக்கணும். நம்ம இதில் எதுலேயும் உழுகக்கூடாது. அதுக்கு தான் நாம யக்னஹி. ஸோ இவன் பண்ணுற தர்ம காரியம் யக்னம் இது எல்லாமே கூட சும்மா இந்த சும்மா பண்ணி காட்டுகிறவனுக்கு பகவான் ஆல்ரெடி ஒரு சங்கரர் ஒரு பேர் கொடுத்தாரு. அது இங்கேயும் மறுபடியும் எழுதுறாரு இந்த ஸ்லோகம் வரும்போது பாஷ்யத்தில். தர்ம துவஜத்துவம் அப்படின்னு வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். அங்கே இங்கே கூட தர்ம துவஜிதையா இப்படிப்பட்ட அந்த தர்மம் பேர் சொல்லி அது அப்படி குடி காட்டிட்டு எதுக்கு சும்மா நேம் சேக். உள்ளே இல்லை, உள்ளே ஒன்றும் இல்லை, போல் எல்லாம் ஹோல் உள்ள. அதனால என்ன பண்ணுறான் இப்போது இவனு இந்த நாம யக்னை பேருக்காக பண்ணுறான். அப்போ அதனால எல்லாமே அவிதிபூர்வகம். நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். எதுவுமே விதியில் என்ன சொல்லியிருக்கேன்னு அது மாதிரி பண்ண மாட்டான், எல்லாமே ஆப்போசிட்டை பண்ணுவான். நேம் சேக் தானே, சும்மா எதுவும் பண்ணி முடிச்சுடுங்க. அதனால தான் நிறைய பூஜையில் கூட அப்படி ஆகி என்ன சொல்லுவோம், சுவர்ணார்த்தம் வெத்தலைப்பாக்கு சமர்ப்பயாமி. சுவர்ணம் தங்கம் பதில் வெத்தலைப்பாக்கு கொடுப்பான பகவானுக்கு. அவர் எதுவுமே கேட்க மாட்டார். நீங்கள் கவனிச்சா எல்லாத்துக்கும் எல்லாம் ஏதோ பழம் கொடுக்கணும்னு அதில் சொல்லுவான். பழம் இல்லை, அதுக்கு பதில் அக்ஷதான எல்லாம் அக்ஷத்தை வச்சுக்கிட்டா போச்சு எல்லாத்துக்கும். இல்லை ஜலம் கொடு, அதுக்கு பதில் இது விதிப்பூர்வம். எவ்வளோ நாள் இப்படி ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு அவ்வளோ சொல்லி பண்ணணும் சொன்னாங்க? மனசு கொடு, சாந்தி புஷ்பம், தயா புஷ்பம், இந்திரிய நிகிரக புஷ்பம், அஹிம்சா புஷ்பம், இதுதான் 12 புஷ்பங்கள் இப்படி சொல்லி இதுதான் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்திகரம்னு சொல்லி விஷ்ணு புராணம் சொல்கிறது. அது கொடு, அது உனக்குள்ளே இருக்குன்னா அதுதான், அது வச்சு அர்ச்சனை பண்ணும். அவிதிபூர்வகமாக பண்ணுறான். சாஸ்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாத சாஸ்திரபத்தமாகாத பாகண்ட மதங்கள், இது பாகவதனில் பேசியிருக்கோம். இங்கே ஜஸ்ட் ஒரே பாயிண்ட் சொல்லிட்டு முன்னு போகிறோம். பாகண்ட மதங்கள், மூட நம்பிக்கைகள். சரி ஏதோ பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? அதுலேருந்து எதுவுமே கற்றுக்கல. அப்புறம் அவங்க கிரிட்டிசைஸும் பண்ணுவேன், அவங்கள எது பண்ணல. இப்படி இது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஷீப்பு அதோடைய குணம் என்னென்னா, ஒன்று குதிச்சுன்னா எல்லாம் போயிடும், ஒன்று இப்படி திரும்பிச்சுன்னா எல்லாம் அது பின்னாடி போயிடும். ஓகே, ஒரு கணக்கு மிஸ்ஸு பையனுக்கிட்ட கேட்டான், ஒரு கொட்டத்தில் 12 ஆடு இருக்கு, அதில் வந்து 2 ஆடு மைனஸ் பண்ணிட்டோம், எத்தனை ஆடு இருக்கும்னு சொல்லி கேட்ட ஒருத்தன், மிஸ் ஒன்றும் இருக்காது. மிஸ்ஸு கோபம் வந்துச்சு. ஏய் கணக்கு உங்களுக்கு தெரியாத மிஸ், கணக்கு எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன், ஒரு 2 ஆடு போயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் போயிடும். இந்த கணக்கு தான் ப்ராக்டிக்கல் கரெக்ட் மிஸ், படிச்சுக்குங்க அண்ணா. அந்த மாதிரி சில நம்பிக்கைகள் இருக்கணும், பண்ணு. ஆனால் அங்கே ஸ்ரத்தா பக்தி இருக்கணும். இப்போ அலசமரம் போய் சுத்தன்னா சுத்தும்போது பகவான் சொல்லியிருக்கார்ல,
அஸ்வத்தம் விருக்ஷாணாம்னு சொல்லியிருக்காரு. அந்த பாவனை வச்சுக்கிட்டு பண்ணு, சரியா? அஸ்வத்த விருட்சம் என்னென்ன, எல்லா விருட்சமும் அவரே தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன கேட்டோம், சர்வம் அவரே தான். எது மைனஸ் பண்ண முடியும்? அந்த நிலை வரணும். இது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வரலை அப்படின்னா அடுத்த ஜென்மக்காவது வரணுமா இல்லையா? இப்போ அதுக்கு வேண்டிய விதமாக நீ மாற்றுக்கிறது தயாராக இருக்கியா? இல்லை. அசுர சுபாவத்தில் ஈடுபடுறான். இப்படி இருக்கிறவனும் மூட நம்பிக்கைகள். பாக்கண்ட மதங்கள்னு சொன்னால் அதை இப்போது வர நிறைய கருப்பு ட்ரெஸ்ஸு, சிகப்பு ட்ரெஸ்ஸு, என்னென்னமோ ட்ரெஸ்ஸுன்னு போட்டுட்டு பல பல கொடிகள் உருவாகிறது. அவங்க சொன்னது தான் இது. அவங்களுக்கு இது இங்கே இது எதுவுமே கீதா இதெல்லாம் பாகவதம் எல்லாம் இருக்காது. அவர் ஏதோ சொல்லுவார், சுற்றி நிறைய கூட்டம் சேரும், பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் வரும். அப்புறம் இது நான் சொல்லி கொடுத்தேன், அவர் தான் சொல்லி கொடுத்தார், அவர்னு வேதத்திலிருந்து விளங்கி போகிறவங்க இவங்க எல்லாரும். அவங்கள ஏதோ ஒரு ரொம்ப மோசமாக இல்லாமல் ஏதோ ஒரு பக்கம் இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வகையிலும் நம்மள மாதிரி ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாளாகும், பகு கஷ்டம். ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க. யாருன்னு அப்படி ரொம்ப கை காட்டி குற்றம் சொல்லலை, ஆனால் அது சத்தியம் இல்லை. சத்தியம் என்பதை அதை சொல்கிற ஒரே கடைசியில் ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ இங்கே பேசுகிற இந்த விஷயங்கள், உபனிஷத்து பேசுகிற பிரம்ம விஷயம் குரான் பேசிட்டா கூட குரான் உபனிஷத்து தான். நம்ம ருஷிகள் ரெடி டு அக்செப்ட். அதனால் ருஷிகள் யாருன்னு திரஸ்கரிக்கலை. இந்த சிருஷ்டியில் எல்லாருமே சம்மதிச்சாங்கனால தான் இந்த நாட்டு சனாதன தர்மம்னு சொல்லி வசுதைக குடும்பம், வசுதைவைக குடும்பம், உலகம் மொத்தம் ஒரே குடும்பம் பண்ணாங்க. வேறு எந்த மதம் சொல்லிச்சு? அப்படிப்பட்ட சிறந்த சனாதன தர்ம வார்த்தைகள் உபயோகப்படுத்தி லோகத்தில் அங்கங்கே அவர் பேசுகிறதுனால தான் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலிருந்து அவருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறது. ஓகே, இந்த இடத்துல சொல்லணும். ஒரு வாட்டி அந்த சம்ஸ்கிருதம் வேத விஷயங்கள் வார்த்தைகள் பேசுவார் அவர். எந்த லெக்சர் ஆனாலும் சரி, எங்கானாலும் சரி. ஏன் சனாதன தர்மத்தின் விரும்பி ஃபாலோ பண்ணிட்டு வாழற மனிதன் அவர். அதனால தான் வெளியே முஸ்லீம் நாடெல்லாம் அவருக்கு பல அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் அந்த பெருமை அவார்ட்ஸ்ன்னு அவர் டிமாண்ட் பண்ணி வாங்கலை. ஹி கமாண்ட்ஸ் த ரெஸ்பெக்ட். டிமாண்டுக்கு கமாண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சப்தம் கூச்சல் போடலாம். இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்ஸாவது வேறாவது. அப்போ எப்படி வெளிநாட்டில் இருக்கிற முஸ்லீம்ஸ் என்ன குடித்தது ஆகணும்? அவர் அப்படிப்பட்டவரனே அப்படி செய்கிறார், அப்படி செயல்படுறாருன்னு. நோ ஒன் கேன் டினை திஸ் ஃபேக்ட். ஸோ சந்தர்ப்பத்தினால விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. அப்புறம் 18 அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதாஹ மாமாத்மபரதேஹேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாஹ அகங்காரத்துக்கு பலத்துக்கு தர்ப்பத்துக்கு பாருங்க, அதே வார்த்தைகள். இதுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. அதுதான் வாழ்க்கையை அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆசிரிதாகன்னா அதினே ஆசிரியிச்சு இருக்கிற இவங்க எதுக்கு? அகங்காரம் பலம். ஓகே, அகங்காரம்னு இங்கே ஒரு கருத்து சொல்கிறேன், சங்கரர் சொல்கிறது. தன்னை நிஜஸ்வரூபம் என்னவோ அது தெரிஞ்சுக்காமே சரீரம் மனசு தான், நான் முதல்ல சொன்ன கருத்து, சரீரம் தானு மனசு தானன்னு நினச்சிக்கிற இந்த குணங்கள் இது ரெண்டு இது அது மேலே பண்ணுறதுக்கு பேர் அகங்காரம். அகம் అనేది சுத்தமான அகம், சைத்தன்யம் எடுத்தால். ஆனால் அது சுத்த நித்திய ஏக வஸ்து. ஆனால் அனித்திய அசுத்தமான
இந்த விகாரங்களோடு கூடினது இது ஆத்மா நினச்சிக்கிட்டு இப்படி அந்த தப்பாக புரிஞ்சுக்கிறது பேர் அகங்காரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பலம் இருக்கு இவனுக்கு. இந்த பலம் என்ன? ராகத்வேஷங்களோட கூடியிருக்கிற பலம். இதரங்கள் அடுத்தவங்களனே அவமானப்படுத்துறது தான் இவனுடைய பலம். இவன் பலம் எதுக்கு உபயோகப்படுத்துகிறா? அடுத்தவங்களனே அடக்கணும், அப்படி அவங்கள மேலே படி வாங்கணும், இல்லைன்னு அவங்கள மேலே நான் டாமினேட் பண்ணணும்னது பலம் உபயோகப்படுத்துகிறான். தர்ப்பம்னா ధర్మத்திని వ్యతిరేకப்படுத்தி ధర్మத்திని திரஸ்காரம் பண்ணி, ஓகே, அப்படி பிரவர்த்திக்கிற அந்த குணம் இருக்க பாரு மனசில் ஒருத்தனுக்கு, அதுக்கு பேர் தர்ப்பம். பதங்கள் வேற இருக்கு என்ன, அதனால தான் திரும்பி இன்னொரு விதமாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் பேசின விஷயம்தான். ஆர் ஏபிள் டு கேட்ச் த பாயிண்ட்ஸ்? மறுபடியும் கேட்டு கேட்ச் பண்ணுங்க. அப்புறம் தர்ப்பம்க்கு அப்புறம் காமம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக சங்கரர் சொல்கிறாரு, ஸ்திரீக்கு அடிமையாயிடும். ஸோ டூ மச் infatuated because of the womanizer அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு. அப்புறம் குரோதம். ஓகே, எனக்கு பிடிக்காதது ஏதாவது நடந்தா, செஞ்சா, பேசினா அவுட், அதுக்கு பேர் குரோதம். இப்படி இருந்த இவங்க அபியசூயகாக. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்தவங்களுக்குள்ள தோஷங்களே பார்க்குற புத்தி, அசூய புத்தி. ஆக்சுவலி பொறாமை. என்னால் தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, பொறாமை. அப்போது என்ன, அடுத்தவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். அவங்க எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லது ஷாரி கட்டிட்டான்னு சரி, இது நான் இது முன்னாடி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி என்ன பொறாமை. ஏதோ ஒரு விதமாக மனசிலாவது ஃபீல் பண்ணுறது, வெளியில் சொல்லலைன்னா கூட. அதுக்கு பேர் தான் அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற குறைன்னு பார்க்கறது, பொறாமைப்படுறது, அதுக்கு சுட்டி காட்டுறது. அப்புறம் அப்படிப்பட்ட பாவத்துக்கு பேர் அசூய புத்தி. அப்படி இருக்கிறவங்க அபியசூயக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவங்க பிரத்விஷந்தி மாம் ஆத்ம பரதேகேஷு. ரெண்டு இது இந்த அசூயப்படுறதுனால என்ன, ஹேட் பண்ணுறதுன்னு கூட எடுத்துக்கோங்க. பொறாமை மட்டும் இல்லை, துவேஷிக்கிறது. இங்கே பாருங்க, பிரத்விஷந்தி, ரொம்ப துவேஷம். யார் மேலே? முதல்ல என்ன திரஸ்காரம் பண்ணுறாங்க? பகவான், கடவுள்னே அவமானப்படுத்திட்டு திரஸ்காரம் பண்ணி துவேஷிக்கிற புத்தி. அப்புறம் அவனுக்குள்ளே இருக்கிற எண்ணம், எல்லார் ஹுதயத்திலும் பகவானே தான் இருக்காரு இல்லை, என்ன பண்ணுறா திரஸ்காரம்னு அர்த்தம், உனக்கு உள்ளே இருக்கிற உன்னுடைய ஸ்வரூபம் ஆத்மனை நீ திரஸ்காரம் பண்ணுன்னு அர்த்தம். மூணு. அப்புறம் நானே தானே எல்லாருக்குள்ளே இருக்கேன். இப்போ மூணு தவறு செய்கிறான் இவனும். ஒன்று என்ன ஹேட் பண்ணுறான், அடுத்தவங்களையும் ஹேட் பண்ணுறான், பொறாமைப்படுறான். அப்படி பண்ண என்ன அர்த்தம்னா, உனக்கு உள்ள உன்னுடைய நிஜஸ்வரூபத்தினை நீ வெறுக்கிறே. உனக்கு கடிச்சிருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்மனை நீ திரஸ்காரம் பண்ணுறேன். அனந்த ஆனந்த பொக்கிஷத்தை நீ திரஸ்காரம் பண்ணுறேன். அதுதான் சொல்கிறார், ஆத்ம பரதேகேஷு. இதர அடுத்தவங்களனே பண்ணுறேன். ஸோ மூணு விதமாக இவனை இப்படி ஆயிட்டான். ஸோ அப்படி சொல்லி பகவான் அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகத்தில் தானஹம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் क्षिपाम्यजस्रमशुभान् आसुरीष्वेव योनिषु. இங்கே பகவான் கொஞ்சம் பயப்படுத்துகிறாரு. என்ன பண்ணுற தெரியுமா? கவனிச்சுக்கோ.
அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்பப்போ கொஞ்சம் அப்படி சொல்லலைன்னு, அப்பப்போ கொரோனா சுனாமி இதெல்லாம் வரலன்னு மக்களை சொன்னது கேட்பாங்களா? எல்லாரும் சொன்னது மாதிரி கேட்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர்னு மட்டும் நான் அங்கே ரமணாலயத்துக்கு அனுப்பிச்சிட்டு பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறேன்னா, அவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னா 10 பேர் 5 பேர் இப்படி வரான் போகிறான் இப்படி இருக்கேன். அதனால் லோகத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாகிட்டு கொஞ்சமாவது அப்பப்போ நான் திருப்புக்கலைன்னா இந்த உலகம் நடத்துறது எனக்கு பெரிய கஷ்டம்ப்பா. சாதாரண விஷயம் என்ன அது, கொரோனா மிஸ் கொரோனா ப்ளீஸ் கோ. எல்லோரும் வாய் மூடு மூக்கு மூடு, அங்கங்கே போய் ஈடுபடாது, மாலுக்கு போகாது, கோல் மால் ஆகாது, எல்லாம் பண்ணிட்டார் உலகம் மொத்தத்தில். அப்படி இங்கே வார்னிங் கொடுக்குறாரு. அகம் க்ஷிபாமி தான் த்விஷதா அசுபான் குரூரான் நரகார். என்ன சொல்கிறாருன்னா ஜென்ரல் மீனிங் சொல்கிறேன். இப்படிப்பட்ட இவங்களை ரொம்ப குரூரமான ஜென்மங்கள், அசுபமான ஜென்மங்கள், அப்படின்னா முருக பூச்சி புழு மாதிரி அப்படிப்பட்ட ஜென்மங்கள் எடுக்கிற மாதிரி சம்சாரத்தில் மறுபடியும் அதிலே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், மாறலையே தெரிஞ்சுக்கலையே. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவனுக்கு கீழே போவான். கீழே போகிறதுன்னு என்ன, முதல்ல சிங்கம் புலி தேலு பாம்பு, அது அம்மா பாடியிருக்காங்களே, அவையார் பாடினார், யார் பாடினார், புல்லாய் பூடாய் பூச்சாய் பூனாய் அப்படியே. ஆனால் அப்படி மனுஷனாக வந்துட்டோம். இப்போ இவங்களுக்கு இப்படி இருந்தால் என்ன தெரியுமா, ரிவர்ஸ் போகிறேன், அதுதான் அதமா. ஓகே, ஆசுரீஷு நராதமாக குரூரான் அசுபான், ரொம்ப லோயர் கீழே ஜென்மங்கள். ஏன்னா அங்கிருந்த இதெல்லாம் திரும்பி நீ படாத பாடுபட்டு கொஞ்சம் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கு திரும்பி எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கோ. அப்போ இது வீணா பண்ணிக்கலாமா? இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமா? இது எப்படியோ கிடைச்சது, இது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை? மாதிரி இப்படி இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது? இப்படி அகம் க்ஷிபாமி என்றார், நான் அவங்களை அதில் தள்ளி விட்டுடுவேன்னாரு. ஏன் சார், அவருக்கு என்ன பக்ஷபாத புத்தியா? அவருக்கு என்ன? அப்படி இல்லை, அங்கே அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அவங்க செஞ்ச கர்மத்துக்கு நான் கரெக்டாக அந்த பலன் கொடுத்து இது ஆகணும். நான் வேணுமனி எனக்கு இவங்க வேண்டியவங்க அவங்க வேண்டாதவங்களே அப்படி எனக்கு ஒன்றும் இல்லை. சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லவ. சமசர்வேஷு பூதேஷு, நான் எல்லாரும் கூட சமமாக தான் இருக்கேன்னு பகவானே சொல்லிட்டார் கீதையிலே. அதனால் எனக்கு ஒன்றும் அதில் பிரயோஜனம் இல்லை. நான் அப்படி இருக்க சாட்சியா, நீ செஞ்ச கர்மத்துக்கு அதுக்கு நீ அப்படி போவே. இப்போது நானும் தள்ளி விடுறேன்னு அர்த்தம் என்ன? மை லா, என்னுடைய ஆர்டர், நியதி, கர்ம பலம், த லா ஆஃப் கர்மா, அதே ஒன்று கொண்டு போய் விட்டுடும். அதனால் மனுஷ ஜென்மத்தோடைய முக்கியத்துவம் நீ புரிஞ்சுக்கலன்னா இது இப்படி ஆகிடும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஆசுரீஷு ஏவ யோனிஷு அப்படின்னா குரூர மிருகங்கள், புழு பூச்சி ஜந்துக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. இல்லைன்னா ஸ்தாவரம்னா கல் முள் அப்புறம் கொடி செடி மாதிரி அங்கே, அது ரொம்ப லோயர் ஜென்மம், அது கூட ஜென்மதான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை ஒருவேளை தப்பு தவறி யாருக்கும் எங்கோ ஏதோ இன்னும் சான்ஸ் இருந்தால் ஒரு மனுஷனாகவே பிறந்தால் கூட அசுரர் வீட்டில் பிறப்பேன், அங்கே உனக்கு ஒரு சான்ஸும் இருக்காது, பக்திக்கு சான்ஸ் இருக்காது, எந்த ஒரு நல்லது செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது பெரும்பாலும். எக்ஸப்ஷனல் கேஸு பிரகலாதனும் அங்கே பிறந்தாரனது. ஓகே, அப்போது பிரகலாதன் அங்கே பிறக்கிறதுக்கு காரணம் ஹிரண்யகசிபு இல்லை, ஹிரண்யகசிபுடைய மனைவி கயாது செஞ்ச புண்ணியத்தினால தான் நாரதர் அந்த அம்மா கர்ப்பிணியாக இருக்கும்போதே அவங்களுக்காக போதிச்சது. அது உள்ளே இருக்கிற குழந்தை கேட்டுக்கிச்சு, சொல்லி கொடுத்ததே அம்மாவுக்கு. அம்மா தூங்கி போச்சு, அம்மா கேட்கல. ஆனால் குழந்தைக்கு உடனே உள்ள ஏற்றுக்கிச்சு. அது எப்படி வயசு வராமல் மெச்சூரிட்டி இல்லாமல் அதுக்கு எப்படி புரியும்? அங்கே மனசு மெச்சூரிட்டி புத்திக்கு சம்மந்தம் இல்லை, நேராக ஆத்மா புரிஞ்சுக்கிறது.
எல்லாம் கிராஸ் பண்ணிச்சு, அப்படி தங்கமாக பிறந்தது. அதனால் ஆசுரீஷு ஏவ யோனிஷு அண்டு இந்த சம்சாரேஷு టోటల్ అర్థం இந்த సంసారం అనే చక్రతలో ఏదో ஒரு கீழே கீழே லோயர் ஜென்மா, ரொம்ப நீச்சமான ஜென்மா, கஷ்டம் கூட கூடியிருக்கிறது, எல்லாத்துக்கும் கூட கூடியிருக்கிறது, மிருகங்கள் மாதிரி அப்படி இப்படி. அப்புறம் மனுஷர்கள் நடுவில் பிறந்தால் கூட காட்டு மராண்டி மாதிரி எங்கே பிறந்தால் என்ன பண்ணுவேன்? அங்கே ஏதாவது புண்ணியம் பாப்பம் தெரியுமா, பண்ணிக்க முடியுமா, பக்தி பண்ண முடியுமா, என்ன கேட்க முடியுமா, ரமணாலயத்துக்கு வர முடியுமா, எப்படி வருவேன்? ஜம்மு காஷ்மீரில் பிறந்தாவே வாய்ப்பு இல்லை. என்ன அங்கே பாருங்க கொடுமை. நம்ம ஏதோ நல்ல இடத்துல இருக்கோம். எப்படிப்பட்ட கட்சி ஏதோ பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பக்தி கோவில்கள் புண்ணியம் ஏதோ நடந்துகிட்ருக்கு இங்கே. இது புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட நிறுத்துறோம். எனக்கு 19வது ஸ்லோகம் வரைக்கும் ஆகிடுது. இன்னும் 2 ஸ்லோகங்களுக்குள்ளே இந்த டாபிக் பகவான் கன்க்ளூட் பண்ணுவார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरिः ओम. हरि ओम तत्सत्.